இரண்டு கை இல்லாதவன் கூட வாழ்க்கையில் பிழைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாதவன் வாழ்க்கையில் பிழைத்துக் கொள்ளவே முடியாது. உண்மைதானே? திருக்குறள் 7 சீர் என்று நினைச்சிடாதீங்க. 7 சீர் படிக்க கஷ்டமா இருக்கு, 1.25 அடி அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க 7 சீர் படிக்க முடியாட்டாலும் ஒரு 5 சீர் படிங்க. இல்ல 5 சீர் எனக்கு படிக்க முடியல, கஷ்டமா இருக்கு, 1.25 அடி இல்ல, சரி ஒரு 4 சீர் 1 அடி படிங்க. முழுசா கூட தெரிஞ்சுக்க வேண்டாம். 4 சீர் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு 3 சீர் படிங்க. அந்த 3 சீரை படிச்சு அதுல உள்ள கருத்துக்களை பின்பற்றினா போதும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் முள்ளுவதெல்லாம் உயர் வெள்ளல், அது போல. இல்ல 3 சீர் எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயா, ஏதா 2 சீர் இருக்கிற மாதிரி ஒரு குரல் சொல்லுங்கன்னா 2 சீராவது படிங்க. இல்ல 2 சீரும் எனக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு, ஏதாவது கம்மியான சீர் சொல்லுங்க, அதை மட்டும் நான் படிச்சு அதை மட்டும் நான் பின்பற்றுறேன் அப்படின்னா ஒரே ஒரு சீர் படிங்க போதும். அந்த ஒரு சீர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமாறு பல திருக்குறள்கள் இருக்கின்றன. அதுல மிக மிக முக்கியமானது அந்த ஒரு சீர் கற்க. அந்த ஒரு சீர் என்ன? கற்க.